ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியும் கூட. தயவு செஞ்சு வீக்லி ஒன்ஸாவது செஞ்சு சாப்பிடுங்க. இதோட இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் இங்கே 2 பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அண்ட் 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அதனால தான் நான் ஒரு 30 எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணுங்க. அதில் குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால் நல்லா ரிமூவ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி, மிளகு, சீரகம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்துட்டு மல்லி வந்துட்டு 3 ஸ்பூன்னா, மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் இந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கோங்க. அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஹையில் வச்சு வறுக்காதீங்க, கருகிடும். இதை வந்து மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இது பக்குவம் பார்த்தீங்கன்னா, ஒரு மல்லி எடுத்து இப்படி க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பொட்டணும், அதோடு விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்துட்டு வறுக்க வேணாம். இப்படி கிரைண்ட் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ம் சேர்த்து நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த 15 பல் பூண்டு இருந்துச்சுல, அதையுமே ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சமாக வதங்கின உடனே இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்கி ஒரு ஜூஸி கன்சிஸ்டன்சி வரணும். அதனால ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லையா, வெங்காயம் நல்லா வதங்கி அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி இப்போ தான் நம்ம வந்துட்டு ஆட்டுக்கால் வந்துட்டு சேர்க்க போகிறோம். இதெல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி, இப்போ அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்துட்டு இந்த ஆட்டுக்காலோடு சேர்ந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை ஃபுல்லாக தட்டிட வேணாம். 1 ஸ்பூன் வந்துட்டு தனியாக வச்சுக்கோங்க, நம்மளுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே உப்பை ஆட் பண்ணிடாதீங்க. வெங்காயம், தக்காளி போடும்போது உப்பு போட்டுறாதீங்க. இப்போது வந்துட்டு நீங்கள் உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அங்கங்கே உப்பு கக்கிற இது வரும். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இப்போது ஒரு 250 ml தண்ணி ஊற்றி நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் 20 விசிலாவது நீங்கள் போடணும். அப்போ தான் வந்துட்டு ஆட்டுக்கால் நல்லா குக் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 20 விசில் விட்டுருந்தேன் குக்கரில். சூப்பராக குக் ஆகி வந்துருந்துச்சு. இல்லைன்னா நம்மளுக்கு கடிக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் 20 விசில் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம 1 கப் தண்ணி தான் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போது நான் வந்துட்டு செய்கிறது ஒரு 5 பீப்புளுக்கு செய்கிறேன். அதனால் 5 கப் தண்ணி வந்துட்டு நான் பாயில் பண்ண வச்சுருந்தேன். பாயில் பண்ணி அதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணோன்னா விசில் வரும்போது அங்கங்கேயா வீடு ஃபுல்லாக சிதறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி அதுக்கப்புறமா ஆட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா குக்கரை வந்துட்டு மூடி போட்டுடலாம். நீங்கள் குக்கரை வந்துட்டு விசில் இல்லாமலே மூடி போடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கும் சூப்பராக. இந்த டைமில் வந்துட்டு ஒரு அரோமாக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அந்த 1 ஸ்பூன் பொடியை வந்துட்டு இப்போ இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதோட அரோமா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபைனலாக இப்படி வந்துட்டு ஆட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. இது வந்துட்டு போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது டயட்டில் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு டைம் சேவ் ஆகும். குக்கரில் தான் பண்ண போகிறோம். 20 விசில் மட்டும் விட்டாலே போதும், உங்களுக்கு சூப்பராக குக் ஆகி வந்துடும். இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப நேரம் நின்று சமைக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அது வந்துருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையுமே நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.